உனக்காகத்தான் எனது மனைவியை கொலை செய்தேன். மனைவியை கொன்றுவிட்டு காதலிக்கு டாக்டர் கணவர் அனுப்பிய மெசேஜ் தான் இது. ஒட்டுமொத்த பெங்களூரு மக்களை அலறவிட்டுள்ள இந்த சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூரு மாரத்தஹள்ளியைச் சேர்ந்தவர் டாக்டர் மகேந்திர ரெட்டி. 34 வயதான இவருக்கும் 28 வயதான தோல் மருத்துவர் கிருத்திகா ரெட்டி என்பவருக்கும் கடந்த ஆண்டு மே மாதம் திருமணம் நடந்தது. இருவரும் பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனையில் பணியாற்றி வந்தனர். 6 மாதங்களுக்கு முன் கிருத்திகாவுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. தந்தை வீட்டிற்கு சென்றிருந்த கிருத்திகா மயக்கமடைந்தார். அவருக்கு கணவர் மகேந்திர ரெட்டியே ஐவி மூலம் மருந்து கொடுத்தார். முதல் நாள் மருந்து கொடுத்த போது வலியால் அவதிப்பட்ட கிருத்திகா கணவருக்கு போன் செய்து ஐவியை எடுத்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார். அதற்கு மகேந்திரா, அதை எடுக்க வேண்டாம், இன்னும் ஒரு நாள் மருந்து போட்டால் உடல்நலம் சரியாகிவிடும் என்று கூறியிருக்கிறார். 2 நாட்களாக தொடர்ந்து மருந்து கொடுத்து சிகிச்சை அளித்துள்ளார். இதனிடையே கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி முற்றிலும் சுய நினைவை இழந்து கிருத்திகா மயங்கி இருக்கிறார். உடனே அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் கிருத்திகா இறந்து விட்டதாக தெரிவித்ததால் குடும்பமே அதிர்ச்சியில் அலறினர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடல்நலம் சரியில்லாமல் மனைவி இறந்து விட்டதால் உடற்கூராய்வு செய்ய வேண்டாம் என கணவர் மகேந்திரா கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு கிருத்திகாவின் சகோதரியான டாக்டர் நிகிதா ரெட்டி சம்மதிக்கவில்லை. கிருத்திகாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவருக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதனால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கிருத்திகா உடல் உறுப்புகள் தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அத்தோடு மகேந்திரா சிகிச்சை அளித்த மருந்துகளையும் ஊசிகளையும் போலீசார் கைப்பற்றி அவற்றையும் ஆய்வுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆன நிலையில் கடந்த மாதம் உடற்கூராய்வு அறிக்கை வந்தது. அதில் கிருத்திகாவின் மரணம் இயற்கையானது இல்லை என்றும் வீரியம் மிக்க மயக்க மருந்து கலந்து கொடுக்கப்பட்டதே மரணத்துக்கு காரணம் என்றும் தெரிய வந்தது. அத்தோடு மகேந்திரா சிகிச்சை அளித்த மருந்துகளும் ஊசிகளும் அதை உறுதி செய்திருக்கின்றன. இதனால் அதிர்ச்சி அடைந்த கிருத்திகாவின் தந்தை முனி ரெட்டி மாரத்தஹள்ளி காவல் நிலையத்தில் மகேந்திர ரெட்டி மீது புகார் அளித்தார். இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் உடுப்பி மாவட்டம் மணிப்பாலில் இருந்த மகேந்திர ரெட்டியை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது அவர் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கிருத்திகாவுக்கு அஜீரணம், இரைப்பை மற்றும் நீரிழிவு பிரச்சனை இருந்துள்ளது. அவற்றை மறைத்து திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். திருமணமான சில நாட்களிலேயே அவை அனைத்தும் மகேந்திராவுக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனால் கோபத்தில் இருந்த மகேந்திரா சிகிச்சை அளிப்பதாக கூறி அறுவை சிகிச்சை அரங்குகளில் மட்டுமே பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த மயக்க மருந்தான புரோபோலை கிருத்திகாவின் உடலில் செலுத்தியதாக வாக்குமூலம் அளித்தார். இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் மகேந்திர ரெட்டியின் செல்போனை ஆய்வு செய்தனர். அப்போதுதான் கொலைக்கான உண்மையான காரணம் அம்பலமாகியுள்ளது. மகேந்திர ரெட்டிக்கு காதலி ஒருவர் இருந்துள்ளார். மனைவி உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும் நிலையில் அவரை கொலை செய்துவிட்டு காதலியுடன் வாழ திட்டமிட்டுள்ளார். இதன்படியே மனைவிக்கு மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்துள்ளார். மனைவியை கொலை செய்துவிட்டு பேமெண்ட் ஆப் ஒன்றின் மூலம் தன் காதலிக்கு மகேந்திரா மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் உனக்காகத்தான் என் மனைவியை கொலை செய்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆதாரங்களை மீட்டுள்ள போலீசார் மகேந்திராவின் காதலியை பிடித்து விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. பெங்களூரு பெண் மருத்துவர் கொலை வழக்கில் செல்போனில் கிடைத்த முக்கிய ஆதாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.